பாலி முடி வருவேன் பாரு அண்ணன். எப்படா கண்டுபிடிச்ச? நாங்க தான் அதெல்லாம் எனக்கு முட்டை கண்ணு. உசுறு இருக்கான்னு பாரு. தூக்குடா வாப்பண்ணா. செத்துருச்சுடா. தூக்கு கண்டுபிடி தூக்கு. யாருன்னு தெரியலையே. ஏறா சிபிஆர் பண்ணலாம்ண்ணா. முள்ளு வரும் காது மாட்டிச்சு. அப்படியே போய் வந்துடலானே. கண்ணுக்குட்டி யாரா போட்டுருக்காங்கண்ணே தண்ணிக்குள்ள. கண்ணுக்குட்டி பாரா. அங்க யாரோ காலை கட்டி ஓடுறாங்க உள்ள. அப்ப காலை கட்டி அவுத்து. எங்க அங்க இருக்கிற தூக்கி போட்டுருப்பாங்க போல. எதுக்கா தண்ணிக்குள்ள போடுறாங்க? புதைக்கணும்ல செத்து போனா. இருக்கு தாரி. இப்பயா செத்து கிடக்குதால. ஐயோ காலை கட்டி உள்ள போட்டுருக்காங்கண்ணா. காலை கட்டி போட்டிருக்காங்க. காவிரி ஆத்துல கட்டி தூக்கி போட என்ன காரணம்? அது செத்து போயிருந்தா ஒன்றும் புதைக்கணும், இல்லைன்னா அது ஏதாவது பண்ணியிருக்கணும். இது காவிரி ஆத்துல போட்டு அது அழுவி நாசமாக போகுது. தண்ணி வீணாக போயும் விஷமாகி போயிடும். அடுத்து குடிக்கிறது. இப்போ ஏற்கனவே ஏதோ அமிப்பாங்கிறது மூக்கோலியாக மூளையில் போய் சாவு வருதாம். அது மாதிரி இது மாதிரி கிருமிகளை பரப்புறதுக்கு இந்த மாதிரி முட்டா பழுகை ஏன் இப்படி பண்ணுறாங்க? பச்சை கண்ணுக்குட்டி செத்து போயிருந்தா அதை புதைச்சிருக்கணும். இவன் காலை கட்டி 4 காலை கட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருக்காங்க. தப்பு இல்லையா அது? இது சின்ன பசங்களை வச்சு நான் மேலே தூக்கி போட்டுருக்கேன். இப்போ புதைக்கணும். புதைச்சிடுவோமாடா? பேசணும். போந்தா தம்பி ஏடா கண்ணுக்குட்டிய தூக்கி போடு புறா இருக்கு. நாஸ்தி ஆயிரும். தண்ணி வீணா போயிடும். இன்னைக்கு சத்தமா தெரியுது. அவன் புதுசா பிரசாதான் ஏய் காவிரி ஆற்று அசுத்தமாகாமல் ஒரு பாதுகாப்பு செஞ்சாச்சு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. போகலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் செத்து போனதெல்லாம் போய்ச்சோம். சோப்பு இப்போ ஒன்றும் இல்லை. அதனால் மண்ணுலேயே கையெல்லாம் சுத்தமாக கழுவிக்கிறோம்.